உனக்கு எனக்கு சின்ன வித்தியாசம் தான் மாவே. நான் நல்லவன் கிடையாது, ஆனா நீ என்னை விட ரொம்ப கெட்டவன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்தா சூப்பராக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த எடிட் பண்ண பார்த்தா ஆனிமேஷன் அப்ளிகேஷன் தேவை. ஏன்னா ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்கும். உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணேன். ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ரெசென்ட் பண்ணலாம். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ரெசென்ட் பண்ணி மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு புக் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா புக் ஆப்ஷன் ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா மியூசிக்கில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயரில் பார்த்தா சம் லிரிக்ஸில் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்குது. அந்த லேயரில் நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற லிரிக் லேயருக்கான ஃபாண்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்க். ஃபாண்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 80-20 வந்து பார்த்தா ஃபுல் எம்டியாகவே தான் இருக்கும். ஆனால் புக் மார்க்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் எல்லாமே ஷேக் எஃபெக்ட் இருக்குது. இமேஜ் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணால் மட்டும் போதும். எப்படி வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தான் க்ரீன் கலர் பசைன் கூட ஒரு ஆப்ஷன் பார்த்தா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. அதில் பார்த்தா 9:6 சொல்லிட்டு செகண்ட் ஒரு ரேஷியோ இருக்குது. செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் கிரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகி முடிஞ்சுன்னு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ண ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ரேஷியோ ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சு நெக்ஸ்ட் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பெனி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். செட் ஆகி முடிஞ்சுன்னா இப்போ மேலே இருக்கிற செட்டிங் வந்து ஆட் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ண ரேஷியோவில் வந்து பிக் வந்து கிராப் ஆகும். கிராப் ஆகி முடிஞ்சால் சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ் டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சம் லேயர்ஸ்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இந்த லேயரில் நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம யாராவது பார்த்துருக்க ப்ளஸ் சைன் போட்டு ஒரு டபுள் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ கிரீன் கலர் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகி முடிஞ்சோன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு அதே சேம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 19 லேயரை கிளிக் பண்ணி இந்த 19 லேயர் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேயர் இருக்கும். சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 90 லேயர் கிளிக் பண்ணினா அந்த 90 லேயரும் உங்களுக்கு பார்த்தா லைனாக அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஆட் ஆகிடும். இது இப்போ ஒயிட் கலர் லேயரில் மட்டும் உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படின்னா சிம்பிள் தான். எல்லா ஒயிட் கலர் மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துல லேயருமே இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போகிறீங்க. சிம்பிளாக அந்த ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஸ்டார் போட்டு ஒரு ஃப்ரேமர் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் உங்கள் கிட்ட இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து கூட்டு போய்டும். மேலே லெஃப்ட் சைடு அந்த ஏறாம ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உங்கள் கிட்ட அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அலைன் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணால் பிக் வந்து இது மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் எல்லா ஒயிட் லேயருமே உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் ஒரு பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகான்னு செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணினா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் இப்போ உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதாக மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.